நானும் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரோம். அம்மா பையன் கூட படித்த பையன்மா காலேஜில். அப்படியே அப்பா வாப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. கேள்வி கேட்குறாரு. என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்கு? இப்போ கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, சொந்த ஊர் எது அப்படின்னு எனக்கு கோபமாக வருது. ஏன்ப்பா இவ்வளோ கேள்வி, அதுவும் வந்ததும் கேட்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஏன்ப்பா அப்படின்னு மட்டும் அப்பாட்ட கேட்டேன். சரி, இது எனக்கு மட்டும் நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன். உன் குடும்பத்தை பற்றி சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன். அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ரொம்ப நேரம் இல்லை ரொம்ப நாள் ஒருத்தவங்களோட பழகும்போது அவங்களோட பழக்க வழக்கமோ அவங்களோட குணங்களோ நம்மக்கிட்ட அப்படியே பிரதிபலிக்கும். இதில் பெற்றவங்க என்ன ஸ்பெஷல்? சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள தான் பார்த்து வளர்கிறோம். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். மொத்தமும் இருக்காது. நம்ம கொஞ்சம் படிப்பறிவு மற்ற வெளி உலகத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர முழுசாக மாறி இருக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், அவங்க நம்ம பழகிறவங்களோட குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசினா அவங்க உண்மையை தான் பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் நம்மக்கிட்ட பேசுகிறவங்கள அப்படியே முழுசாக சொல்கிறத நம்பிடக்கூடாது. சரி, அப்படின்னா என்ன பண்ணுறது? என்னன்னா என்ன அப்படின்னு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே எல்லாத்திட்டையும் இருந்துடலாமா? இல்லை, அப்படி சொல்ல வரல. என்னன்னா என்ன அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் ஒரு உரையாடல், ஒரு பேச்சு தொடர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு ஆரம்ப புள்ளி முதல்ல பேசினேன் என்னன்னா என்னங்கிறப்ப சொன்ன விஷயங்கள். கவலைப்படுறாங்க, ரொம்ப வாழ்க்கையில் வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஐடியா சொல்கிறதோ இல்லை பண உதவியோ கொடுப்போம் அப்படின்லாம் தோணும். அதனால் காரணமாக தான் அந்த உரையாடல் அடுத்து கண்டினியூவாக அவங்ககிட்ட திரும்ப பேசுவோம். பேச்சுவார்த்தை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் போகும்னு பார்த்தா நல்ல ஒரு நட்பு வரைக்கும் போவோம். அதை தாண்டி காதல் வரைக்கும் போகலாம், கல்யாணம் வரைக்கும் கூட போகலாம். நம்மக்கிட்ட பேசுகிறவங்க உண்மையை தான் சொல்லியிருந்தா, சொன்ன மாதிரி எல்லாம் சரியாக இருந்தால் ஓகே, கல்யாணம் வரைக்கும் போனாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதுவே பொய்யா இருந்தால், நட்புன்னு நம்பி நம்மளோட ப்ரைவசியான விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க நமக்கு எதிரியாக மாறிட்டா, நமக்கு எகென்ஸ்டாக மாறி நம்ம சொன்னதையே அவங்க எவிடன்ஸாக யூஸ் பண்ணி நம்மளை மிரட்டுனா, இது நட்பு வரைக்கும் போன ஒரு உறவில் நடந்தது. அடுத்து காதல் ஒரு கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பிடிச்சி போச்சு. அதனால் காதல் பண்ண ஆரம்பித்தேன். காதலில் என்னென்ன பண்ணோம், காதல் மயக்கத்தில் என்னெல்லாம் சொன்னோமோ, என்னெல்லாம் செஞ்சோமோ, அதுக்கப்புறம் அவங்க பொய்யா இருந்து அது ஏன் நமக்கு எகென்ஸ்டாக மாற்றினா, மிரட்டுனா. சரி, அதில் இந்த தமிழ் படத்தில் பாட்டுலாம் யாரு எவருன்னு தெரியாமல் லவ் வரணுண்டா மனசில் அறியாமல் லவ் பண்ணாதடா இது புரியாமல், இதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. பழகி பார்த்தா தானே யார் எப்படின்னு தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் பொய்யா நடிக்க முடியும் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்புறம் இப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு பாட்டு வரிகள் எழுதுனாங்கன்னு தெரில. சரி, அடுத்து உச்சக்கட்டம், கல்யாணம் பண்ணிட்டோம், வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்போ தான் தெரியுது அவங்களோட உண்மையான சுயரூபம். நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்பாங்க. நமக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம், அவங்களும் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால்
எல்லாமே இப்போ வந்து ஒரு பெரிய சென்டென்ஸை சுருக்கி டிக்ஷனரி ஆக்கிடுவோம். அதாவது பிடிக்கலங்கிறது ஒரு வார்த்தை, ஆனால் எந்த அளவுக்கு பிடிக்கல, எந்த மாதிரி பிடிக்கல, எப்படியெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அதோட கண்டினியூட்டி. இதை ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக நம்ம வந்து பிடிக்கல அப்படின்னு மொத்தமாக சொல்லிடுறது. அது பிடிச்சிருக்குங்கிறதுலேயும் அப்படி தான். எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி பிடிக்கும், எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பிடிச்சிருக்கா ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னா அது கேள்விக்குறி. நம்ம பிடிச்சிருக்கனோடனே ஓகே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு போல் நம்மளும் விட்டுருப்போம். முழுசாக உண்மையாக இருப்போம், அவங்க சொன்னதை அப்படியே நம்புவோம். இதெல்லாம் ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் தெரியும், ஆள் போக அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, பொய் பேசுகிறாங்கன்னு தெரிய வரும். சரி பிரிஞ்சிடலான்னு பார்த்தா, நம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்ல, காதல் பண்ணணுன்னு சொன்னோம்ல, கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம்ல, அப்போல்லாம் நம்மளை சுற்றி இந்த சொசைட்டிலாம் நிறைய கேள்வி கேட்டுரும். ஏன் பிடிச்சது, எதனால் பிடிச்சது, எதுக்காக கல்யாணம் பண்ணேன், அவசியம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமோ அப்படிங்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச பதில் சொல்லுவோம், அது பிடிச்சது இது பிடிச்சது, நான் நம்புகிறேன், என்கிட்ட உண்மையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறான், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்க அதையும் மீறி இல்லை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் செய்கிறது சரி தான், அவங்க என்னோட சந்தோஷத்தை கெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க, எனக்கு பிடிச்சதை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் பேசியிருப்போம். நம்பி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தால் இப்போ பிரிஞ்சிடலான்னு சொல்கிறோம். இப்போ அதே சொசைட்டி என்ன கேட்கும், என்ன காரணம், ஏன் காரணம் என்ன, எதனால் பிரிகிற அப்படின்லாம் கேள்வி கேட்கும். நம்மளும் சொல்லுவோம், இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் இப்படி பண்ணேன். எப்பா தம்பி, நீ பிரியறதுக்கு இந்த காரணம்லாம் பத்தாது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறதான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லும். சரி நம்ம புலம்புறமேனு ஒரு கட்டத்துக்குள்ள சரி இவ்வளோ பேசுறியே இவ்வளோ பண்ணுறான்னு சொல்கிறியே, சரி ஆதாரம் காட்டுனா, நம்ம எங்கே ஆதாரம் வச்சுருக்கோம், நம்ம என்ன நடிக்கிறோமா, நம்ம தான் உண்மையாக இருக்கோம், உள்ளதை உள்ளபடி பேசுகிறோங்க. அதனால் நம்ம எதையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதோ இல்லை சேவ் பண்ணி வைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, நம்ம தான் உண்மையாக இருக்கோமே அப்படின்னு நாம இருந்தால் இந்த படத்தில் வர மாதிரி டிவோர்ஸ் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ சொல்லுங்கள், அது இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. சரி நான் தான் சரி நம்பி கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்தா, நம்ம பெற்றவங்க நம்ம மேலே அன்பும் அக்கறையும் காட்டி நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வருத்தப்படுவாங்க. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டானே, இப்படி ஏமாந்துட்டானே, இப்படி விவரம் இல்லாமல் இருந்துட்டானே, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு. அதனால தான், அதுக்காக தான் வீட்டில் உள்ளவங்க நம்ம கூட வந்தவங்கள, நம்ம கூட பழகிறவங்கள கேள்வி மேலே கேள்வி கேட்டு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு பின்னாடி, அதாவது அவங்க போனதுக்கப்புறமோ இல்லை அவங்க இல்லாதப்பையோ இவங்களோட, அதாவது நம்ம பேரண்ட்ஸோட பவரை யூஸ் பண்ணி தெரிஞ்சவங்கள வச்சு விசாரித்து எல்லாம் சரி தான், எல்லாம் உண்மை தான், நம்பி பழகலாங்கிறது பேசுகிறது தான். அதுவே அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. நீங்கள் பழகிறனாலே வேறு விஷயம் போயிடாதீங்க. கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறோம், நம்மளோட வார்த்தைகளை சொல்கிறோன்னா எல்லாமே அதில் தான் இருக்குது. அதுதான் ஆரம்ப புள்ளி. எங்கே சரி இந்த கல்யாணம் வரைக்கும் நின்றுச்சு, என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, யார் எப்படின்னு தெரிஞ்சிக்காமல் அவங்க சொன்னதை அப்படியே நம்பி முதல்ல பழகணும்ல, அதுதான் காரணமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டில் இவ்வளவும் பண்ணுறாங்க. கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் புத்திசாலித்தனமாக விவரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பெற்றவங்க கிட்ட கேட்குறது என்னென்னா, குழந்தையா இருக்கும்போது சாப்பாடே வேணான்னு இருந்திருப்போம், அப்படியே விட்டுட்டிங்களா என்ன, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கெஞ்சியோ கொஞ்சியோ இல்லை மிரட்டியோ எப்படியோ சாப்பிட வச்சிட்டிங்க. பள்ளிக்கூடம் போகவே மாட்டேன், பிடிக்கல, கத்தி கதறி அடம் பிடிச்சி உருண்டாலும் எப்படியாவது கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டிங்கல்ல. நம்பினீங்கள்ல பள்ளிக்கூடம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா வருவான், சந்தோஷமாக இருப்பான் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக. இவ்வளவும் செஞ்ச நீங்கள் ஒரு 22 வயசு, இந்த சமூகத்தில் பழகிற வயசு, அந்த ஏஜில் உள்ளவங்களோட பழகிற வயசு, அந்த வயசு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு ஏன் கையை விரிச்சிடுறீங்க?
எப்போயுமே நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டதில்லை. ஒரு பிள்ளைகளாம் நாங்கள் வந்து பெற்றவங்க சொன்னதை எப்போவுமே கேட்டதில்லை. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்கிற 22, 24, 26 வயசு வரைக்கும். ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களே, நாங்கள் வேண்டான்னு எடுத்தாலும் கத்தி கடம் பிடிச்சி திட்டுனாலும் கத்துனாலும் எங்களை நல்லதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களே, இதையும் செய்யுங்க. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு பெற்றவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு பிள்ளையா. நன்றி.